வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீஜனல் கேன்சர் சென்டர் திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஸோ அவங்க வந்து இசிஹெச்எஸை கூட டைப் பண்ணி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கே இருக்கிற இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி யாரெல்லாம் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அதாவது எக்ஸர்வீஸ்மேன் இருந்தாலும் சரி, அவங்களோட டிஃபெண்டர் இருந்தாலும் சரி, கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா நீங்கள் இந்த ரீஜனல் கேன்சர் சென்டர் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அங்கே போயிட்டு உங்களோட கேஷ்லெஸ் அண்ட் கேப்லெஸ் ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கிற மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லெட்டரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த லெட்டரோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து உங்களோட இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்லேருந்து ரெஃபர் ஆகியிருக்கணும். ஸோ அவங்க வந்து ரீஜனல் கேன்சர் சென்டர் திருவனந்தபுரத்துக்கு வந்து அவங்க ரெஃபர் பண்ணணும். உங்களோட பாலிகிளினிக்லேருந்து இந்த கேன்சர் சென்டருக்கு வந்து ரெஃபர் பண்ணியாச்சுனாக்கா அந்த ரெஃபரன்ஸ் காப்பியும் அதே போல் உங்களோட இசிஹெச்எஸ் கார்டும் வந்து 2 காப்பியை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 2 காப்பியோட நீங்கள் அந்த ரீஜனல் சென்டருக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ்க்கான ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. ஸோ அந்த ஹெல்ப் டெஸ்கில் போயிட்டு நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ரெஃபர் பண்ண காப்பியும் இல்லை இசிஹெச்எஸ் கார்டும் எடுத்தும் போகல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹெல்ப் டெஸ்க்லேயே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான உதவியும் இந்த ஹெல்ப் டெஸ்க் மூலிமா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கான பில்லிங்கும் அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த ஹெல்ப் டெஸ்க் மூலிமாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிக்கலாம், இசிஹெச்எஸோட ஹெல்ப் டெஸ்க் மூலிமா. ஸோ நீங்கள் வந்து அங்கே போயிட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து யாரெல்லாம் எக்ஸர்வீஸ்மேனோ இல்லை அவங்களோட டிஃபெண்டர் மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்டை வேலை பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா 19 விதமான ஸ்கீம் மூலிமா இவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அதில் வந்து மினிமம் தொகையாக கூட இருக்கலாம், இல்லை இசிஹெச்எஸ் மாதிரி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கூட இருக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ மற்றவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை கேன்சர் நோயால் அக்கம் பக்கம் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்கோ இல்லை இந்த வெப்சைட்டோட லிங்கோ கொடுங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. ஏன்னா கேன்சர்ன்ற போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அதிகப்படியான தொகை வந்து செலவாகும் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ இங்கே போய்ட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியாக கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பணமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து மிச்சமாகும். அந்த ஹாஸ்பிட்டலோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து எந்த ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த ஸ்கீம் மூலிமா அது ரிலேட்டடான என்கொயரி பண்ணி நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸ் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து. அதில் வந்து 2 ஃபேக்டரில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆல்ரெடி நம்ம ரீசெட் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்டும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ இதுதான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனு. அதில் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு லாகின் ஆன பிறகு உங்களுக்கு ஓடிபி வந்த பிறகு நீங்கள் தப்பான ஓடிபியை வந்து இன்புட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்கௌண்ட் லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து 3 முறை தப்பான ஓடிபியை வந்து மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஸ்பர்ஸ் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியுமே நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் நீங்கள் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். ஓடிபியை வந்து என்ன ஓடிபி வருதோ அதே ஓடிபியை வந்து போட்டு நீங்கள் பண்ணுங்கள். இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பென்ஷனரோட அக்கௌண்ட்டை மற்றவங்க யாரும் அவங்களோட அனுமதி இல்லாமல் உபயோகிக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் தான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸோட மொபைல் அப்ளிகேஷனில் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அதில் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது உபயோகத்தில் வரல, ஸ்பர்ஸோட மொபைல் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும் இன்கன்வீனியன்ஸு. சீக்கிரமாக வந்து நாங்கள் வந்து இதை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ அதனால் நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களோட வேலையை பண்ணணும், இல்லை பென்ஷன் ஸ்லிப் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா நடக்காது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஸ்பர்ஸ் மூலிமா உங்களோட டேட்டா சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லைனாக்கா உங்களோட பென்ஷன் ஸ்லிப்போ இல்லை பிபிஓ வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றவங்க வெப் போர்ட்டலில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணியே நீங்கள் போய்ட்டு அந்த வெப்சைட்டில் உங்களோட யூசர் நேம் என்னவோ உங்களோட பிபிஓ நம்பர் போட்டு, ஃபேமிலி பென்ஷன் இருந்தாக்கா 02 போட்டுக்கணும், பிபிஓக்கு அடுத்து சர்வீஸ் பென்ஷன் இருந்தாக்கா 01 போடணும். ஸ்பர்ஸ் பிபிஓ கூட ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து 01 சர்வீஸ் பென்ஷன் வரும், 02 ஃபேமிலி பென்ஷன் வரும் போட்டுங்க. அதுதான் உங்களோட யூசர் நேமு. பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி ரீசெட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களாவே
ஓனாகவே உங்களோட பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாகின் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்துக்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸ்ன்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு பார்க்கும்போது ஸ்பர்ஸ் சம்மந்தமான எல்லா சந்தேகங்களுக்கான விடயம் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோ வந்து உங்கள் இஷ்யூ ரிலேட்டடாக இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றின டேட்டா எடுத்து நம்ம வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக போடலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.